முதலாவது சந்தேகம் என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்த வந்து சிபிஐங்கிறது எதுக்கு உள்ளதுன்னா, மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான இறையாண்மை அதிகாரங்கள் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மாநிலம் சம்பந்தப்பட்டது தான். அந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக யாரை விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும், என்ன குழு போடணும், எந்த டிபார்ட்மெண்ட்ல அதை ஒப்படைக்கணும் என்பதை எல்லாமே வந்து ஒரு மாநில அரசாங்கம் தான் அதை தீர்மானிக்கணும். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் அரசியல் சாசனப்படி இருக்கிறது. எப்போ நீதிமன்றம் தலையிடலாம்னு கேட்டா, நடந்துகிட்டு இருக்கிற அந்த விசாரணை தப்பாக இருக்கிறது, பாரபட்சமா இருக்கிறது, அநியாயமா இருக்கிறது, முறைகேடா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில புகார்கள் இருந்தால் மாத்திரம்தான் அப்ப அவங்க நீ மாநில அரசாங்கம் நீ கடமை தவறிட்டீங்க, அதை சரி பண்றதுக்கு தான் நாங்க நீதிமன்றம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடலாம். இது வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இந்த வழக்கு விசாரணை வந்து துவக்க நிலையில இருக்கிறது. துவக்க நிலையில் இருக்கும்போது அவங்க இந்த நீதிபதி செந்தில்குமார் செஞ்ச தவறா இருந்தாலும் அவர் போட்டது நாங்க ரத்து செய்யறோம், மாநில அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல வேற ஒரு விசாரணை குழு அவங்கள அமைக்கணும்னு போடணும். அவங்க என்ன தீர்ப்பு அளித்திருக்கணும்னு கேட்டா, இவர் அளிச்ச அந்த தீர்ப்பு அதிகார மீறல் தானே காரணம் சொல்றீங்க. இதுதான் காரணமா இருந்தா சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும், மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பறிக்க கூடாது. கோர்ட் சொன்னதுனாலதான் அந்த அரசாங்கம் அந்த குழுவை போட்டாங்க. அவங்களா போடல. அஸ்ரா கார்க்க வந்து மாநில அரசாங்கம் போடல, கோர்ட் சொன்னதுனால போட்டிருக்கிறாங்க. நீங்க அதை கலைச்சு விட்டு அவருக்கு அந்த அதிகாரம் இல்ல. மாநில அரசாங்கம் அவங்க ஆய்வு செஞ்சு நல்ல ஒரு அதிகாரியை போடணும், போட்டு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி மாநில அரசாங்கத்தின் பக்கம் டைவர்ட் பண்ணணும். சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி அதைத்தான் செய்யணும்.